காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. இன்னைக்கு காலையில் கூட சரி இந்த வாக்கியத்தை மட்டும் வாசித்து விட்டுடலாம். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். இது ஏன் இந்த இடத்துல வருது? நான் எவ்வளோ முறை நான் வேதத்தை வாசித்திருக்கிறேன். நீங்கள் என்ன கவனிங்க தயவுசெய்து. எவ்வளோ முறை இந்த வேத புஸ்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன். இப்போ இந்த காலையில் கூட இந்த 2 வாக்கியங்களை மாத்திரம் நான் வாசித்து விட்டுடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த கூர்ந்து பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன், அது ஒரு பொருந்தாத வசனம். நீங்கள் மாம்ச பிரகாரம் நீங்கள் அதை நீங்கள் வாசித்தீங்கன்னா நீங்கள் நல்லா, நான் இன்னொரு முறை வாசிக்கிறேன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. இதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த கீழே இருக்கிற வசனம் வேற எங்கேயாவது வந்திருக்கலாம், ஆனால் இந்த வசனத்தில் வருகிறது என்று நான் எப்போவுமே நினைப்பேன். ஏன் பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் ஏன் இந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியத்தின் துவக்கத்தையும் பார்க்கிலும் ஒரு முடிவு, அவனுடைய ஒரு முடிவு, அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். அப்போ ஒரு காரியத்தை துவங்குறது எளிதான விஷயம். விசுவாசத்தை துவங்குகிறது எளிதான விஷயம். ஒரு காரியத்தை துவங்குகிறது எளிதான விஷயம். ஆனால் அது முடிக்கிறது நல்லது. அது முடிவு என்பது நல்லது. அப்போ முடிவு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிவோட நல்லதோ கெட்டதோ எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமையில் இருக்குது, பொறுமையில் இருக்குது. ஒரு மனுஷன் பெருமையாய் ஒரு காரியத்தை துவங்கி பெருமையிலே அதை முடிக்க நினைப்பானால் நான் சொல்லுவேன் அதனுடைய முடிவு நல்லதாக இருக்காது. பொறுமையாக இருப்பானால் பொறுமையாக இருக்கிற உத்தமனுக்கு முடிவு நல்லமையாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எத்தனையோ முறை வாசித்து இருக்கிறேன், இது எனக்கு விளங்கலை. இன்றைய கால வேலையில் கர்த்தர் சொல்கிற காரியம் நான் சொல்லுவேன், நம்முடைய விசுவாசமும் அப்படி தான். பெருமையிலே துவங்கினா எந்த ஒரு காரியத்தின் முடிவும் நன்மையாக இருக்காது. நான் சொல்லுவேன், பொறுமையுள்ளவன் உத்தமன். ஒரு காரியத்திலே நீ பொறுமை உள்ளவனாக இருந்தால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்களும் நானும் உத்தமமாக இருக்கிறோம். அதனுடைய முடிவு நிச்சயமாய் நல்லதாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள், என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். எபிரேயனுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம். எபிரேயனுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். எபிரேயின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டின் 309வது பக்கம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடக்கடவோம். ஆமென். இந்த விசுவாசத்தில் எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீ இந்த கால வேளையில் உணரணும். விசுவாசம் என்பது ஒரு பாரமான காரியங்களை கொடுக்காத காரியம் இல்லை. இன்றைக்கி அநேக ஏன் நம்ம சரியாக துவங்கி சரியாக முடிக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினைக்கிறது வேற. இன்றைக்கி அநேக ஜனங்கள் இயேசுவாண்டே வராங்க, சபைக்கு வராங்க. இன்றைக்கி அநேகர் ஆண்டவருக்குள்ளாக நிற்கிறதில்லை, அவர்கள் முடிக்கிறது இல்லை. யார் ஒருவன் முடிப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், பொறுமையுள்ளவன் முடிப்பான், புரிந்து கொண்டிருக்கிறவன் முடிப்பான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும். ஆமென். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாரமே இல்லாதது கிடையாது.
கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ ஒரு புதுசா, ஏதோ ஒரு பெரிய தினந்தோறும் அற்புதம், நடந்தா அற்புதம், விழுந்தா அற்புதம், எழுந்தா அற்புதம், எல்லாமே அற்புதம் அப்படி என்பது இல்லை. இங்கே வேதம் சொல்கிறது, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும். ஆமே, இன்னைக்கு பாரம் இல்லாமல் யாருன்னா இருக்கிறீங்களா? இங்கே உங்கள் உள்ளத்தில் பாரம் இல்லை, கஷ்டம் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு இருக்கிறோமா? நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாரம் இருக்கு. பாரம் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். பாரம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது, பாரம் இல்லாத விசுவாசம் கிடையாது. ஆனால் இந்த பாரத்தை நீ பார்த்துட்டனா, இந்த பாரத்தில் நீ விழுந்து போயிட்டனா, நான் சொல்லுவேன், நாம் துவங்கின காரியத்தை முடிக்க முடியாது. நீங்கள் அநேக நல்லபடியாக துவக்கிறோம், விசுவாசத்தை துவக்கிறோம், ஊழியத்தை துவக்கிறோம், நல்ல நல்ல வார்த்தைகளை துவக்கிறோம். ஆனால் நமக்கு வருகிற பாரங்களினாலே நாம் முடிக்க முடியாமல் போகக்கூடாது. நம்ம முடிக்கணும். ஆண்டவர் நம்மை முடிப்பதற்காக அழைத்திருக்கிறார். நீ என்ன இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நாம முடிகிற வரைக்கும் கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிறது நடக்கணும். அதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும். ஒண்ணு, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ரெண்டு நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஒரு விசுவாச வாழ்க்கையில ரெண்டு நம்மை சூழ்ந்து கொள்ளும், பாரம், மனபாரம், கஷ்டம், போராட்டம். இரண்டாவது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம முடிவு நல்லா கவனிங்க. வேற எங்கேயும் உங்க மைண்டை வச்சுக்காதீங்க. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற நம்ம சூழ்நிலைக்கு உண்டான வார்த்தை. இதெல்லாம் நான்லாம் இந்த வசனத்தை எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படலை. ஏதோ கொஞ்சம் அப்படியே தியானம் பண்ணிட்டு அப்படியே படிச்சுட்டேன். ஆனால் ஆண்டவர் நம்மோட கூட பேசுகிறார். நான் நல்லா உணர்வேன், கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடினால் நம்ம பேசுகிறேன். நான் பெருசாக இந்த வசனத்துக்காக போராடினேன், ஒரு வாரம் துடித்தேன், ஒரு வாரம் போராடினேன்றது இல்லை. ஒரே ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுப்பார், அதனால அவரே பேசிடுவார். நம்ம சபைக்கு இருக்கிற பெரிய பாக்கியமா அதுதான், வசனத்தினால பேசுகிறார். அதனால தான் அநேக விசுவாசத்தில் துவங்கி அநேகரால் முடிக்க முடியல. ஏன் நம்ம கூட முடிப்போமா இல்லைன்னு தெரியல. ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது. நீ முடிக்கிறது நீ பெரியதை சாதித்து முடிக்கிறது உன் கையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் முடிக்கிறது நம்ம கடமையாக இருக்கு. ஆமென், அல்லேலூயா. முடிக்கணும். நீ முடிவில் பெருசா சாதிச்சிட்டுன்னு இல்லை, நீ முடித்ததுக்குண்டான பலனை சாதனையாய் பார்ப்பவர் ஆண்டவர். நீ உன் கையில கூட இல்லாம இருக்கலாம், நீ பெருசா சாதிக்காம இருக்கலாம். உன் முடிவை நீ முடிக்கிற போது நீ பெருசா ஒன்றும் இல்லாம இருக்கலாம், உன் பார்வைக்கும் உலகத்தினுடைய பார்வைக்கும். ஆனா கர்த்தருடைய பரலோகத்தினுடைய பார்வைக்கு நீ எப்படிப்பட்டதா முடித்திருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும். பாரம் வந்ததுன்னு முடிக்காம போகாது. ஆமென். உன்னை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்துக்காக நீ அழைக்க ஒழுங்கா முடிக்காம போகாது. அதனுடைய அர்த்தம் அதான். நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. விசுவாசத்தை யார் உங்களுக்காக துவங்கினா? நீங்க துவங்கினீங்களா? தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற விசுவாசம் உங்களாலும் என்னாலும் துவக்கப்பட்டது கிடையாது. இன்னைக்கு நீ வேதத்தை சுமப்பது ஆண்டவருக்குள்ளா கொஞ்சம் ஏதோ ஒரு விசுவாசத்தில் நீங்க இருப்பதும் நீங்களும் நானும் இருப்பது நாம துவங்கினது இல்லை. ஆமென். நமக்குள்ளாக
நீ கிறிஸ்துவனா இழுக்கணும், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழணும், கிறிஸ்துவுக்காக சாதிக்கணும், கிறிஸ்துவுக்காக உன் பிரயாணத்தை வெற்றிகரமாக பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை உனக்குள்ளாய் துவங்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய ஆண்டவரை இயேசுவை நோக்கி நோக்கி இயேசுவை நோக்கி. யாரை நோக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசுவை நோக்கி. சுற்றி நிற்கிற பாவத்தை பாராம, பாரமான யாவற்றையும் பாவாம ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி, ஆமென், எல்லாவற்றுக்கும் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நீ நமக்காக நியமித்திருக்கிற பாதையிலே பொறுமையோடு கூட ஓடக்கணும். நீ உலகத்துக்காக பெருமைக்காக எவ்வளவுதான் ஓடினாலும் உனக்கு கிரீடத்தை சூட்ட போகிறது உலகம் இல்லை, ஆண்டவர் தான் நம்ம முடிவில் கிரீடத்தை கொடுக்க போகிறார். ஆமென். எத்தனை பெருமையா நீ நினைச்சாலும் சரி, இந்த ஊழியத்தையும் இந்த வார்த்தையும் இந்த ஆராதனையும் இந்த சபை கூடுதலையும் எத்தனை நம்ம மட்டா நினைச்சாலும் சரி, பெருமை இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பினுடைய அனுபவம் இருக்காது. பெருமை இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. பெருமை இருக்கிற இடத்துல விசுவாசத்தை ஒழுங்காக முடிக்க முடியாது. நான் சொல்லுவேன், பொறுமையோடு கூட உங்களுக்கும் எனக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட யாரை நோக்கணும் அப்படின்னா இயேசுவை நோக்கி. உலகத்தை நோக்காது. அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க இப்படியாக்கா, அவங்க அப்படி இருக்காங்க. இயேசுவை நோக்கி. ஆமென். நீங்களும் நானும் ஒன்றுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு காரியம் உங்களிடத்திலே துவங்கி இருக்கிறது. உங்களிடத்தில் ஒரு மகத்தான மேன்மை துவங்கி இருக்கிறது. உங்களிடத்தில் ஒரு மகா பெரிய மகத்துவம் துவங்கி இருக்கிறது. உங்களிடத்திலே மகா பெரிய ஜீவ கிரீடம் துவங்கி இருக்கிறது. உங்களிடத்திலே மகா பெரிய ரட்சிப்பு துவங்கி இருக்கிறது. உங்களிடத்தில் என்னிடத்திலும். நான் சொல்லுவேன், அதை வெற்றியோடு கூட முடிக்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தை துவங்கினவர் அவரே முடிப்பார். ஆமென். அவரே முடிப்பார். அவரே முடிப்பார். நமக்குள்ளாய் துவங்கின விசுவாசம் அவரால் தான் முடிக்கப்படும். அது இந்த உலகத்தில் முடிக்காது, பரலோகத்தில் விசுவாசம் கிடையாது. நீங்கள் விசுவாசத்தில் வெற்றி பெற்றுன்னா பரலோகத்தில் ஆண்டவரை விசுவாசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஓட்டத்தில் பெருமை என்று நமக்கு இருந்ததுன்னா ஓட்டத்தை நல்லபடியாக முடிக்க முடியாது. பொறுமை என்று இருக்குமானால் நான் சொல்லுவேன், ஒரு பெருமையுள்ளவனை காட்டிலும் பொறுமையுள்ளவன் பாக்கியவான், உத்தமன். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது. ஆமென். அல்லேலூயா. அவரே துவக்குகிறவர், அவரே நமக்குள்ளாய் முடிக்கிறவர். தேவன் துவங்கிறார், அவரே முடிக்கிறார். காத்துக்கொள்கிறது நம்ம கரத்தில் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அதை எப்படி காத்துக்கொள்ளணும்னா பொறுமையோடு கூட காத்துக்கொள்ளணும். ஆமென். பொறுமையோடு கூட காத்துக்கொள்ளணும். பொறுமையோடு கூட காத்துக்கொள்ளணும். நீ எல்லாவற்றையும் சாதித்தாலும் கூட நான் சொல்லுவேன், நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் தான். என்ன சாதித்தான்? ஒரு ஐஸ்வர்யவான் எல்லாவற்றையும் சாதித்தான். வாசல்ல உட்கார்ந்த பிச்சைக்கார லாசரு எல்லாவற்றிலும் வாழ்க்கையில தோர்த்தான். ஆனா என்ன ஒரு காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் பெருமையிலே வாழ்ந்துட்டு போயிட்டான். அவன் ஒன்றும் கொடுக்கலனாலும் பொறுமையா இவன் வாசல்லே அவன் வாழ்ந்துட்டு போயிட்டான். அப்ப யார் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், இந்த ஐஸ்வரனுடைய வாசலிலே உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரனான லாசரு தான் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் நல்லபடியாக முடித்தான் வாழ்க்கையை. அவன் அப்படி நினைச்சான், உலகம் நினைச்சது. நல்லபடியா என்ன சொல்லியிருப்பாங்க? ஐஸ்வரன் முடிவில் என்ன சொல்லியிருப்பாங்க? வாழ்ந்தாயான் மனுஷன். எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? அவன் உடுத்தின உடை என்ன, அவன் நடந்த நட என்ன, அவன் போட்ட ஆபரணம் என்ன, அவன் இருந்த இடம் என்ன, அவன் சாப்பிட்ட சாப்பாடு என்ன, அவனுடைய நண்பர்கள் என்ன, அவன் பெற்ற பதவி என்ன அப்படின்னு உலகம் பார்த்துருக்கும் பெருமையா.
ஆனால் இந்த லாசரு மதிக்கிற போது என்ன சொல்லியிருப்பாங்க? எல்லாம் ஒரு வாழ்க்கையா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, காலம்பூரா பிச்சை எடுத்து முடிஞ்சு போன வாழ்க்கை. ஆனால் நான் சொல்லுவேன், இவனை போல ஒரு கேவலமான வாழ்க்கை வாழக்கூடாது. வாழ்ந்தா அந்த ஐஸ்வர்யம் அவனை போல வாழணும், அப்படி தானே சொல்லுவோம் உலகம். ஸோ உலகம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற முடிவு வேற. நான் சொல்லுவேன், ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நாம் ஓடுகிற ஓட்டத்தினுடைய முடிவு வேற. பெருமை உள்ளவனுடைய முடிவு வேற, பொறுமை உள்ளவனுடைய முடிவு வேற. ஆமென். பெருமைக்காக எதையும் நாம் இழக்காமல், என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க, உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு கூட இந்த ஓட்டத்தை ஓடும். ஆமென். நீ சாதாரணமாக முடித்தாலும் சரி, நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கிரீடத்தை தரப்போகிறது பெருமை இல்லை, நீ பொறுமையாய் ஓடின முடிவு தான் உனக்கு நல்லதை கொடுக்க போகிறது. நீங்கள் வாசியுங்கள், ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ரூத்தினுடைய புஸ்தகம் 6-7 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். சாமுவேலுக்கு முன்பாக இருக்கும் ரூத்தின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கும்படி. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமகளோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து சுதந்திரத்திற்கு தன் 2 மருமக்களோட கூட, 7ஆம் வசனம், தன் 2 மருமக்களோட கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில். நல்லா நம்ம ஏற்கனவே தியானம் பண்ணியிருக்கிறோம். அவர்கள் வழி நடக்கையில். நம்ம அடிக்கடி தியானம் பண்ணுவோம். மோவாபில போயிட்டு, பஞ்சத்தில் போயிட்டு, தன்னுடைய கணவனை இழந்து, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து இருக்கிற நகோமி தன்னுடைய தேசத்திலே பஞ்சம் இப்போ முடிந்து தேவன் ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்கிற போது இவருடைய நிலைமை அப்படின்னா, வீட்டில் ஆம்பளையே இல்லை, பாரமாய் நிற்கிற காரியம், பாரமாய் நிற்கிறது. இவர்களை என்ன நிற்குதுன்னா, பாரமும் பாவம் தான் நிற்குது இவர்களை சுற்றி. பாரம், பசி, வேதனை, துன்பம், தனிமை, பாவத்துக்கு இடம் இருக்கு. சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்துக்கும் இடம் இருக்கிறது, பாரமானது நிற்குது. ஆனால் தன் 2 மருமக்களோடு கூட இருந்து தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூத தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில். நல்லா கவனிங்க, அவர்கள் வழி நடந்தாங்க, 3 பேர் வழி நடந்தாங்க. அப்போ ஒரு விசுவாசத்தை முடிக்கிற வார்த்தையை இங்க கவனிங்க. நகோமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக, அப்படி சொல்லிட்டாங்க. நீங்க அதே 14 18 வாசிக்கும்படியாக உங்களை அன்பானா கேட்டேன். அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் இல்லம்மா 14 18 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி என் ஜனங்களிடத்திற்கும்
ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அவள் தன்னோடனே கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ஆமென். அப்பொழுது தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், 3 பேரும் துவங்கினாங்க. இவ சகோதரி தான், உன் சகோதரியோட நீயும் போ. என்னால் ஒரு நன்மையும் கிடைக்காது, என்கிட்ட ஒரு நன்மையும் கிடைக்காது. நான் சொல்லுவேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்த போது இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. மோவாப் ஜனம் கர்த்தரால் சபிக்கப்பட்டது. இந்த மோவாப் ஸ்திரீயானவள் இஸ்ரவேலிலே வந்து பங்கடைகிறாள், திருமணம் முடிக்கிறாள். நான் சொல்லுவேன், இதுதான் அவளுடைய துவக்கம், இதுதான் அவளுடைய விசுவாசத்தினுடைய துவக்கம். ஆனால் நடந்த காரியம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், பாரமான காரியம், சகித்து கொள்ள முடியாத காரியம். உறவுகளெல்லாம் இழந்தாச்சு. எழுந்து போவோம் வாங்கல் என்று சொல்லி வாங்குறாங்க. ஒருவளோ முத்தமிட்டு கடந்து சென்றாள், மாமியை முத்தமிட்டு கடந்து சென்றாள். அவ்வளோ சகோதரி தான். ஆனால் ஒன்று பாருங்க, இவள் துவக்கத்தை, இந்த சந்ததியினுடைய ஆசீர்வாதத்தின், இந்த சந்தனுடைய மேன்மையினுடைய துவக்கத்தில் மாத்திரமல்ல, இந்த சந்ததியினுடைய தன்னை இணைத்து கொண்டா ரூத்து. இந்த ஒருபாலும் இணைத்து கொண்டால் ரூத்தும் இந்த சந்ததியினுடைய மேன்மையிலே, ஆசீர்வாதத்திலே. இயேசு நாமத்தினால நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டு போகிறேன் இந்த காலை வேளையிலே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கிறிஸ்துவை நோக்கி நீ பார்த்து வாழ்கிற விசுவாச வாழ்க்கையில் எத்தனை பாரம் உனக்கு இருந்தாலும் இது ஒரு மேன்மை. ஆமென், அல்லேலூயா. இது ஒரு மேன்மை. இந்த உலகத்தினுடைய பார்வையில் எத்தனை கீழ்த்தரமாக இருந்தாலும், இந்த உலகம் எப்படி பார்க்குது கிறிஸ்தவனை அப்படின்னா, ஒரு தாழ்ந்தவனாக பார்க்குது. ஒரு 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 சாதாரண ஜாதியில் உள்ளவ தான் கிறிஸ்தவனை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு பார்க்குது. இந்த உலகத்தினுடைய பார்வை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், ஒரு அற்பமான ஜனம் இது, ஒரு அற்பமான ஜனம், ஒரு தரித்திரமான ஜனம், ஆசீர்வதிக்கப்படாத ஜனம். உலகோடைய பார்வை அப்படித்தான். ஆனால் இயேசுவினுடைய நாமத்தினாலே நான் சொல்கிறேன், இது மறைக்கப்பட்ட ரகசியம். பிசாசு உலகத்திலே மறைக்கப்பட்ட ரகசியம். இந்த கிறிஸ்துவ நம்பிக்கை என்பது நீங்களும் நானும் பெற்றிருக்க மிகப்பெரிய மேன்மை, மகிமை. ஆமென். இதை மாத்திரம் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. உலகம் எத்தனை அற்பமாக பேசினாலும், உலகம் எவ்வளவு கீழ்த்தரமாக ஒன்றை பார்த்தாலும், நீ ஒரு முடிக்க போகிற முடிவு, உலகமும் முடிக்க போகுது, நீங்களும் முடிக்க போகிறோம், நானும் முடிக்க போகிறோம். ஆமென். ஆனால் இந்த முடிவு என்பது எவ்வளவு நல்லதாக இருக்கும். இன்னைக்கு அநேக பெருமை வந்ததுனாலே தன் துவக்கத்தை இழந்து போனாங்க. பெருமை வந்ததுனாலே துவக்கத்தை இழந்து போனாங்க.
ஆனால் இந்த விசுவாசத்தை பொறுமையோடு கூட ஓடி முடிப்பவர்களும் முடிக்க போவர்களும் தான் அந்த மேன்மையும் மகிமையும் காணப்போகிறார். ஒரு பால் துவங்கினா, இந்த ஜாதிக்குள்ளா துவங்கினா, இந்த மேன்மைக்குள்ளா ஒரு ஓட்டத்தை துவங்கினா ஒரு பாலும் ரூத்தும். ஆனால் பாரமான வந்து சுமந்து வந்தபோது நான் சொல்லுவேன், மாமி முத்தமிட்டு உலகத்தினுடைய பெருமைக்குள்ளாக அவள் கடந்து சென்றாள். உலகத்தினுடைய பாவத்துக்குள்ளாக நான் சொல்லுவேங்க, இஸ்ரவேலுடைய சந்ததிக்குள்ளாக மேன்மைக்குள்ளாக வந்தவன் மறுபடியும் மோவாப்புக்கு திரும்பக்கூடாது. இஸ்ரவேல் என்பது ஆசீர்வாதம், இஸ்ரவேல் என்பது மேன்மை. இஸ்ரவேலுக்குள்ளாக ஒரு பாலம் ரூத்தும் வந்தாங்க. பாரமான யாவையும் அவர்களை சூழ்ந்த போது ஒருவள் பாதியிலே தன் ஓட்டத்தை முடித்தால் பெருமையை நோக்கி கடந்து போனான். மேன்மையை விட்டா, விசுவாசத்தை விட்டா, பெருமையோடு கூட அவள் கடந்து போனான். மறுபடியுமாய் அவள் எகிப்துக்கு தன் முகத்தை திருப்பினான். மறுபடியுமாய் மோவாப்புக்கு தன் முகத்தை திருப்பினான். மறுபடியுமாய் மோவாப்புக்கு தன்னுடைய எண்ணத்தை திருப்பினான். ஆனா இந்த ரூத்தானவள் அவளை அறிவா, கர்த்தர் எனக்குள்ளாய் என் வாழ்க்கையை துவங்கினது ஆண்டவர். ஆமென். என் வாழ்க்கையை இந்த இஸ்ரவேலிலே ஸ்தாபனம் பண்ணவர் ஆண்டவர். இந்த மேன்மைக்குள்ளாக அழைத்தவரின் ஆண்டவர். இப்போ நடக்கிற சூழ்நிலை எத்தனை பாரமாக இருந்தாலும், எத்தனை பாவங்கள் என்னை சுற்றி இருந்தாலும், பெருமை உள்ளவனை காட்டிலும் பெருமையாவை பார்க்கல. இனி அநேகர், நான் ரொம்ப இதை ரொம்ப நீங்கள் கவனமாக நீங்கள் எடுத்துக்கணும் இந்த வார்த்தையை. இன்னைக்கு பெருமையினாலே அநேக கிறிஸ்தவத்தை விட்டுடுறாங்க, பெருமையினாலே விசுவாசத்தை விட்டுடுறாங்க. எங்க பார்க்குறாங்கன்னா மோவாப்பை பார்க்குறோம், மோவாப்பை பார்க்கிறோம், மோவாப்பின் ஆடை ஆபரணங்களை பார்க்கிறோம், மோவாப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், மோவாப்பினுடைய பாவத்தை நாம பார்க்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற மோவாப்பை மறுபடியும் நாங்கள் பார்க்கிறோம். பாரமான காரியம் இங்கே சூழ்ந்து நம்மை சூழ்ந்து நிற்கிற மேன்மையான இஸ்ரவேலை துறக்க நாம் முயற்சிக்கிறோம். இந்த கிறிஸ்துவத்தினால என்ன பயன்? இந்த வேதத்தை வாசித்து என்ன பயன்? ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இயேசு நாமத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? இயேசுனுடைய நாமத்தை தரிப்பது என்ன பிரயோஜனம்? அநேகர் நினைக்கிறேங்க, அநேகர் நினைக்கிறாங்க அற்புதத்துக்காக வருகிறாங்க இயேசு கிட்ட, அற்புதத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் மோவாப்புக்கு திரும்புறாங்க. நான் சொல்லுவேன், ரூத்தோ விடாமல் பற்றிக்கொண்டார். இந்த ரூத்து அவளுடைய முடிவிலே அவளுக்கு வந்த மேன்மை என்ன தெரியுங்களா? நான் சொல்லுவேன், அவள் கிரகிக்க முடியாத பெரிய அற்புதத்தினுடைய மேன்மையை தன் வாழ்க்கையை அவள் முடிச்சான். 2 பேர் முடிவு, ஒருத்தருடைய முடிவு காணப்படலை. ஆமென். ஒருத்தருடைய முடிவு காணப்படலை, ஒருபாளுடைய முடிவு காணப்படலை. எங்க போனா, எப்படி வாழ்ந்தா, நல்லா வாழ்ந்தாளா, நல்லா கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்தாளா, பரிசுத்தமா வாழ்ந்தாளா, பாவமா வாழ்ந்தாளான்னு சொல்லப்படலை. ஆனா பாரமான ஓட்டத்தை பொறுமையோடு கூட எவள் நடந்தாலோ அவள் பின்னால் ஆண்டவருடைய சமூகம் சென்றது. ஆமென். அவ பின்னா, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல இந்த வார்த்தைலாம். அவ பின்னாலே தேவனுடைய சமூகம் சென்றது, அவள் பின்னாலே வரலாறு சென்றது, அவர் பின்னாலே ரட்சிப்பு சென்றது, அவர் பின்னாலே முடிவு நல்ல மீட்பு சென்றது, அவள் பின்னாலே உலகத்தினுடைய ரட்சிப்பே சென்றது. ஒருபால் பின்னாலே மறுபடியும் மோவாப்புக்கு திரும்பின ஒருபால் பின்னாலே யார் சென்றால்னு தெரியாது. நான் சொல்லுவேன், ரூத் பின்னாலே ரட்சிப்பு, உலகத்தினுடைய ரட்சிப்பே பின் சென்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், அந்த மகிமை இஸ்ரவேலை காக்கும் தேவன் அவளுக்கு பின்னால் சென்றார். ஆனால் நிலைமை என்னன்னா, பாரமான ஒரு சூழ்நிலை. ஆனால் பெருமையில்லாத ரூத்து நடத்தினாலே, பொறுமையால் அவள் ஓட்டத்தை முடித்து ஆண்டவர் அவளிடத்திலே முடித்தபடினாலே அவள் பெற்ற மேன்மை போல இந்த ஓர்பால் பெறவில்லை. இந்த ஓர்பாலுடைய முடிவு சொல்லப்படலை.
இந்த ஓர்பாலுடைய முடிவிலே வேதம் இல்லை. நான் சொல்லுவேன், ரூத்தினுடைய ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கலாம். நகோமி சொல்றா, உன் சகோதரி, உன் சகோதரியோட நீ போ, உன் சகோதரியோட நீ போ. இல்லை இல்லை, நான் அந்த மோவாப்பை விட்டு தான் இந்த மேன்மைக்குள்ளாக வந்தேன். எத்தனை பாரங்கள் வந்தாலும் சரி, நீ இருக்கிற இடமான இஸ்ரவேல், எருசலேம் என்னுடைய மேன்மை, உன்னுடைய தெய்வம் என்னுடைய மேன்மை, என் மரணத்தினுடைய முடிவினுடைய கல்லறை எனக்கு மேன்மை என்று சொல்லி நான் சொல்லுவேன். அந்த வார்த்தையை நீங்கள் கவனிங்க. அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு, ஆமென், அல்லேலூயா. துவங்கின ஓட்டத்தை நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னா ஒரு மன உறுதி நமக்குள்ளா இருக்கணும். அல்லேலூயா. அவள் மன உறுதியாக இருக்கிறதை கண்டு மறுபடியும் அவளோடு கூட திரும்பி போவதை குறித்து பேசலை. ஒரு நல்ல முடிவை தேர்ந்தெடுத்தாள். ஒரு நல்ல முடிவை அவள் காண சென்றாள். ஒரு நல்ல முடிவை ரூத்து கண்டாள். ஓர்பால் என்பவள் துவங்கினதற்கு முடிவே இல்லாமல் முடிந்து போனான். ஆமென். இந்த ரூத்தினுடைய விசுவாசம், அந்த மன உறுதி, நான் சொல்ல ஒரு மிகப்பெரிய துவக்கத்தையும் ரட்சிப்பையும் மீட்பையும் உலகத்தையே அவருடைய கர்ப்பத்தின் மூலமாக உலக கொடுத்தது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேலையுடைய வார்த்தை நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகமே அசந்து போனாலும் நீ மன உறுதியை விட்டுடாத. அல்லேலூயா. மன உறுதியாக இருக்கிறதை கண்டு உன் மன உறுதியை கர்த்தர் காணணும். உன் பொறுமையை காணணும். உன்னுடைய முடிவையும் கர்த்தர் காணணும். மன உறுதியாக இருங்க. எதுலேயுமே நீங்கள் மன உறுதியாக என்னன்னா நடக்கட்டும். கர்த்தருக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. தெரியுங்களா உங்களுக்கு? ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும் நமக்கு நடக்காதுங்க. எத்தனை பாரமான காரியமாக இருந்தாலும் சரி, எத்தனை போராட்டமாக இருந்தாலும் சரி, எத்தனை பலவீனங்களாக இருந்தாலும் சரி, எத்தனை வெறுமையானாலும் சரி, நான் சொல்லுவேன், எத்தனை அவமான நிந்தைகளுடைய வார்த்தையானாலும் சரி, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாரத்தெல்லாம் அவர் வைத்திருக்கிறார். ஏனென்று சொல்லுமானால் உன் மன உறுதியை அவர் காணணும். ஆமென், அல்லேலூயா. உன் மன உறுதியை காணணும். யார் நல்லா முடிக்க போகிறான்னா மன உறுதியாக இருக்கிறவன் தான் நல்லபடியாக முடிப்பான் வாழ்க்கையை. நான் சொல்லுவேன், இந்த விசுவாசத்தினுடைய போராட்டத்தை நீ மன உறுதியாய் முடிக்கணும். பொறுமையோடு கூட ஓடி முடிக்கணும். நான் சொல்லுவேன், நாம் விசுவாசத்தை நம்மிடத்தில் துவக்கினார் ஆண்டவர் ஒருமே அவர் முடிக்கணும். ஏன் ரூத் ஏன் கடந்து போனான்னா, அவர் இந்த துவங்கி இருக்கிறார். முடிவு எதுவானாலும் அவர் தான் முடிக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவங்கின அவர் தான் முடிக்கணுங்க. என்ன நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, நீ வாழ்க்கையில் பெரிய கோபுரத்தில் போனாலும் சரி, இல்லை எங்கேயோ காலடியில் விழுந்தாலும் சரி, உன் விசுவாசம் முடிக்கிறதுக்கு உரிமை யாரிடத்தில் இருக்குதுன்னா துவங்கின நம்மிடத்தில், நம்ம ஆண்டவரிடத்தில் தான் இருக்குது. உங்ககிட்டையும் என்கிட்ட இருக்கிற விசுவாசம் ஆண்டவரால் துவக்கப்பட்டதானால் உன்னால் முடிக்க முடியாது. கர்த்தரால் ஒரு விசுவாசம் துவக்கப்பட்டது ஆனால் அது உன்னால் முடிக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் துவங்கின விசுவாசம் ஏன் முடிஞ்சு போச்சுன்னா, அது ஏதோ ஒன்றிற்காக அவர்களால் தொடங்கப்பட்டது, ஆண்டவரால் துவங்கப்பட்டது அல்ல. ஆண்டவர் ஒரு மனுஷனிடத்தில் விசுவாசத்தை துவங்கி இருந்தால், என் புள்ள இவளை நான் தேர்ந்தெடுத்திருக்கிற மேன்மைக்காக அவர் விசுவாசத்தை துவங்குதுன்னு இருந்தா, நான் சொல்லுவேன், நம்மால முடிக்கவே முடியாது. முடிக்க முடியாது. சிலுவே ஆனாலும் சரி, அவமானமே ஆனாலும் சரி, நிந்தையே ஆனாலும் சரி, இழப்பே ஆனாலும் சரி, மன உறுதியாக இருக்கிறதை தன் என் அன்பு விசுவாசியே, என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி ஆண்டவர் பரிதபிக்கிற ஜெபத்தை உனக்காகவும் எனக்காகவும் ஏறெடுக்கிறார். பேதுருவை
அவர் பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் ஒழிந்து போகாத. இப்போ சாத்தான் உன்னை கோதுமை சுளையினால் புடைகிறது போல உன்னை அனுமதி கேட்டுக்கொண்டான். ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் பிரார்த்தனை செய்து கொண்டேன், ஜெபம் பண்ணி கொண்டேன், வேண்டிக் கொண்டேன். நான் சொல்லுவேன், ஆண்டவரை பொறுமையோடு ஓடுகிற பிள்ளைகளுக்காக, நம்முடைய விசுவாசத்துக்காக நம்முடைய ஆண்டவர் நிற்கிறார். ஆமென். அவர் நிற்கிறார், அவர் நிற்கிறார். எந்த சூழ்நிலையில் நிற்கிறார், எந்த சூழ்நிலையில் நிற்கிறார், எந்த சூழ்நிலையிலும் அவர் நிற்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நம் மன உறுதி எதனால் ஏற்படுகிறதுனா, ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை தோற்றுவித்தபடியினாலே அவர் முடிப்பார். அந்த முடிவு என்பது உலகத்தினுடைய பார்வைக்கு அற்பமாக இருக்கலாம், ஆனால் அவர் முடிக்கிற போது நம்மை மேன்மையாய் கிரீடத்தோடு கூட அவர் முடிப்பார். ஆமென். முடிக்கிறவர் அவராக இருக்கிறார். நீங்கள் வாசிங்கள். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம். நீங்கள் அப்படியே நினைவில் வச்சுக்கங்க. 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக. யோவான் சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். போதுமா, நான் சொல்லுவேன், இந்த யூதாஸ் காரியோத் 12 சீஷர்களோடு கூட அழைக்கப்பட்டவன். ஆமென். இன்னைக்கு இதை யார் அவனை விசுவாசத்தை துவக்கினாருன்னா, ஆண்டவர் தான் துவங்கினார், கர்த்தர் தான் துவங்கினார். நான் சொல்லுவேன், இவனுக்குள்ளாக அந்த பெருமை வந்த போது, பண ஆசை வந்த போது, பொருளாசை வந்த போது, உலகத்தினுடைய பெருமை அவனை ஆட்கொண்ட போது, எனக்கு அருமையான ஆண்டவர்கள், இந்த பணத்துக்காக, நகைக்காக, நட்டுக்காக, உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய அந்த அழைப்பையும் விசுவாசத்தை இழக்கிறவனை போல பரிதபிக்கப்பட்ட உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இந்த அற்புதத்துக்காக எனக்கு இது கிடைக்கல, நான் சபைக்கு வரமாட்டேன், இது கிடைக்கல, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இது எனக்கு கிடைக்கல, நான் வேதம் வாசிக்க மாட்டேன் என்று தன் பெருமையிலே நிலைத்திருக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நல்ல அழைப்பு. இந்த யூதாஸ் காரியத்துக்கு மிக மிக நல்ல அழைப்பு. நம்ம எல்லாரும் உலகத்தில் தடுமாறுகிறது உண்டு, அழைக்கப்பட்ட அழைப்பிலே விசுவாசத்திலே தடுமாறுகிறது உண்டு. பாரமான நம்மை சூழ்ந்திருக்கிற காரியம், கஷ்டம் வருகிற போது நாமளும் மனுஷன் தானேங்க, உலகத்தில் தான் இருக்கிறோம், உலகத்தில் தான் இருக்கிறோம். நான் மற்றவங்க உயர்ந்து நிற்கிற போது, நம்ம தாழ்ந்து இருக்கிற போது நமக்கு மன கஷ்டம் வரும், நமக்கு பாரம் ஏற்படுகிற போது மன கஷ்டம் வரும், சோர்வு ஏற்படுற போது, பலவீனம் ஏற்படுகிற போது, இந்த சுவிசேஷத்தை நிமித்தம், இந்த ஊழியத்தை நிமித்தம் நிந்தைகள் நாம் அனுபவிக்கிற போது, ஐயோ வேண்டாம். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஊழியத்தை துவங்கி அநேகர் முடிக்காமல் போயிட்டாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? ஊழியத்துக்கு வந்து ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு பாரம், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு போராட்டம், அவ்வளவு எதிர்ப்பு, அவ்வளவு வறுமை, அவ்வளவு பசி, அவ்வளவு கண்ணீர். வேணான்னு போயிட்டாங்க. மன உறுதியா இல்லை. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யூதாஸ் காரியோத்து வெறும் 30 காசு உலகத்தை பார்த்தான். 30 காசுக்காக ஆண்டவரை விட்டுட்டே போயிட்டான். ஆண்டவரை விட்டு காட்டி கொடுக்க போனான். அவன் செய்த மிக 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 பெரிய தவறு என்ன தெரியுங்களா? கர்த்தரை பணத்துக்காக காட்டி கொடுத்தது ஒரு தவறு என்று சொல்லுவோமானால்,
நான் சொல்லுவேன், ஆண்டவரிடத்தில் வந்து ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் எப்போதும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது விசுவாசத்தை மறுபடியும் துவக்கிறதுக்கு. விசுவாசத்தை பற்றி கொள்றதுக்கு எப்போதும் அவர் கதவு திறந்தே இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புகிற ஒவ்வொரு பாவியின் நிமித்தமும் பரலோக ராஜ்யம் சந்தோஷம் அடையும். தேவ தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் இருக்கும். அதுதான் கெட்டு போன கடந்த வாரம் கூட தியானம் பண்ணும். அவன் ஆஸ்திகள்லாம் கொண்டு போய் வேசிகளிடத்திலே செலவழித்தாலும் திரும்பி தான் புள்ள வரான்னு எவ்வளவு சந்தோஷமாய் அவனை வரவழைத்த தகப்பன். நம்ம தகப்பன் அப்படிதான். எங்க யூதாசனுடைய முடிவு சரியில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், ஏதோ பெருமை அவனை ஆட்கொண்டு அவன் காட்டி கொடுத்தான். 30 வெள்ளிக்காசை வாங்கினான். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, மறுபடியுமா அவன் தகப்பனத்தில் வந்து, ஐயா நீங்கள் அழைத்த மேன்மையை நான் அறியல, இதில் இருக்கிற மேன்மையை, இந்த உலகத்தினுடைய பெருமை அற்று போயிடுச்சு, இந்த உலகத்தினுடைய பெருமை என்ன மூடிக்கொண்டுச்சு, உமக்காக ஒரு பொறுமையோடு கூட ஓடுகிற ஓட்டத்தினுடைய பாக்கியத்தை நான் அறியாமல் போயிட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்கன்னு ஆண்டவர் பாதத்தில் அவன் விழுந்திருந்தான்னு வச்சுங்களேன், அவனுடைய முடிவு வேற மாதிரி இருந்திருக்கும். போனவன் திரும்பவே இல்லை. பெருமையை நோக்கி போனவன் மறுபடியும் ஆண்டவருடைய பாதத்துக்கு திரும்பவே இல்லை. யார் இடத்துல போனான்னா, மறுபடியும் அவன் பிரதான ஆசாரியத்தில் போய், ஐயோ ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 30 வெள்ளிக்காசத்தை திரும்ப கொடுத்தான். அவன் போன பாதை சரியில்லை. நல்லா நீங்கள் கவனமாக இருங்க. அவன் வந்த பாதை சரியில்லை. என் ஆண்டவரிடத்தில் எப்போதும் வந்தடையத்தக்க இரக்கத்தினுடைய பாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ எத்தனை தூரம் கர்த்தரை நீ கடந்து சென்றாலும் நீ திரும்புவாயானால் உன் கரம் பிடித்து அவர் தன்னோடு கூட உன் முடிவை நன்மையாய் எழுத, உன் முடிவை நன்மையாய் எழுத, நம்முடைய முடிவை நன்மையாய் எழுத, நன்மையாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தை காத்து கொள்ளலைங்க. காட்டி கொடுத்தது மாத்திரம் அல்ல, மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தவறிட்டேன், ஆண்டவரே தவறிட்டேன், இந்த 30 வெள்ளிக்காசுக்காக உண்மை காட்டி கொடுத்துட்டேன், நான் விசுவாசத்தை விடல, மன உறுதியை விட்டுட்டேன், விசுவாசத்தை விட்டுட்டேன், தயவு கூர்ந்து என்னை மன்னிச்சிருங்கன்னா, மன்னிக்கிற தேவன் நம்முடைய தேவன். இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் எதனால் காக்கப்பட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய மன உறுதியில் காக்கப்படலை. நம்மளுடைய மன உறுதியிலும் நம்முடைய பரிசுத்தத்திலும் நான் விசுவாசத்தில் பெரியவங்க என்பதனால இன்றைக்கும் நீங்களும் இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும் அவர்கள் பைபிளை வைத்து சுமப்பது, தேவனுக்காக ஊழியம் செய்வது, எத்தனையோ ஆயிரங்களை சபையிலே நடத்துகிற அநேக போதகர்களுடைய காரியம், இன்றைக்கும் கர்த்தருடைய வேதத்தை சுமந்து நிற்கிற காரியம் உங்களாலே என்னாலே அது உண்டானது அல்ல. ஆண்டவர் நம்மை அவருடைய இரக்கத்தினாலும் தயவுனாலும் வெகுவாய் நம்மை மன்னித்ததுனால தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் சுவிசேஷம் என்பது இருக்கிறது, சபை இருக்கிறது, விசுவாசி இருக்கிறோம், அற்புதம் நடக்கிறது, அடையாளம் நடக்கிறது, பரலோக ராஜ்யம் நமக்கென்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் ரொம்ப மன உறுதியாய் ஓடினோம் என்பதற்காக அல்ல, யூதாசை போல திரும்பாதபடிக்கு, மனம் திரும்பாதபடிக்கு, அவன் ஆண்டவரிடத்திலே வந்து விடாதபடிக்கு, எப்போதும் வந்தெடுக்கத்தக்க இரக்கமும் சகாயம் உள்ள இடத்திலே பாதத்திலே அவன் வந்து விடாதபடிக்கு அவன் எங்கே போனான்னா, மறுபடியுமாய் அவன் பிரதான ஆசாரிடத்தில் அந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு போய் கொடுத்தான். என்ன சொன்னான்னா, எனக்கு அதை பற்றி தெரியாது, என் காரியம் முடிஞ்சு போச்சு, அது ஓம்பாடு, எரிஞ்சிட்டான். எந்த 30 வெள்ளிக்காசு பெருமையை பார்த்தானோ, என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், இன்றைக்கு பெருமையாக நாம் நினைத்து விசுவாசத்தை விடுகிறது எல்லாமே ஒரு நாள் நம்முடைய பார்வைக்கு மகா கேவலமான அற்பமாக இருக்கும். நீ அடைய போகிற பொக்கிஷத்திற்கு, நாம் அடைய போகிற நல்ல முடிவுக்கு, நீ அடைய போகிற பெரும் நல்ல மகிமைக்கு
இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் மேன்மை, அதுக்கு நிகரானது எதுவுமே இல்லை. நிகரானது இல்லை. ஆண்டவருடைய அன்புக்கு, ஆண்டவருடைய மீட்புக்கு, ஆண்டவருடைய முடிவுக்கு நிகரானது ஒன்றுமே அல்ல. ஒன்று நினைச்சுங்க, நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசத்துக்கு கிடைக்கிற முடிவு இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு, நீ எப்படிப்பட்ட ஒரு முடிவை முடிச்சாலும் அதுக்கு அந்த மேன்மைக்கு உண்டான முடிவுக்கு நிகரானது இல்லவே இல்லை. அதை ஒன்று நீங்கள் நினச்சிங்க. அப்படியே கொண்டு வந்த 30 வெள்ளிக்காசனுடைய பெருமையை தூக்கின்னு வந்து அந்த பிரதான ஆசாரனுடைய பாதை தூக்கி வீசுகிறான். ஐயோ, நான் தவறிட்டேன், நீதிமானை நான் காட்டி கொடுத்தேன். அவன் சொல்கிறான், எனக்குன்னா அது அது ஓம்பாடு, போய் நாண்டு கொண்டு செத்து போயிட்டான். அந்த 30 வெள்ளிக்காசை எவனுமே தொடலை. அதை அனாதை போனோம் புதைக்கிறதுக்காக, அதை குயனுடைய அந்த நிலத்தை வாங்குவதற்காக அதை நிலத்தை வாங்கி போட்டாங்க. ஏன்னா அனாதையாக இருக்கிறவங்க, எடுத்து அடக்கம் பண்ணாத இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல எடுத்து அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதற்காக அந்த 30 வெள்ளிக்காசை பயன்படுத்தி கொண்டார். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, முடிவு யூதாசுக்கு சரியானது அமையல. அவன் மனம் திரும்பி இருந்தால், நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்களும் நானும் உத்தமர்கள் என்பதற்காக இன்றைக்கு நம்ம வேதத்தை சுமக்கலை, வேதத்தை தியானம் பண்ணல, கர்த்தருக்காக இல்லை. நான் சொல்லுவேன், நம்முடைய மனம் திரும்பி ஆண்டவருடைய இரக்கத்தின்படியே நம்மை அழைத்தபடினாலே, இரக்கத்தின்படியே நம்முடைய விசுவாசத்தை அவர் கண்டபடினாலே, நம்மிடத்தில் அவர் விதைத்த விசுவாசத்தை ஒரு நாளும் எடுத்து விடாதபடி அதை காத்து கொள்வதற்காக இன்றும் பரிசுத்த ஆவியானவர் துடித்து கொண்டிருக்கிறார், துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகையினாலே விசுவாசத்தை துவங்கினவர் அவர் முடிக்கும்படியாய் நாம் பொறுமையோடு கூட நாம் ஓடக்கடுவோம். இங்கே அப்போஸ்தலர்கள் 1:24 சொல்கிறது. அப்போஸ்தலர்கள் 1:24 யூதாசை குறித்து சொல்கிற போது, எல்லாருடைய இருதயங்களும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக தனக்குரிய இடத்துக்கு போகும்படி, ஆமென், அல்லேலூயா, தனக்குரிய இடத்துக்கு போகும்படி, ஆமென், என்னது, தனக்குரிய இடத்துக்கு போகும்படி. அப்போ நம்மிடத்திலே விசுவாசத்தை துவங்கின ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் போகுகிற இடத்தை அவர் வைத்திருக்கிறார். ஒரு விசேஷத்த இடத்தை வச்சிருக்கிறார். தனக்குரிய, நல்லா கவனிங்க, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன, தனக்குரிய இடத்துக்கு போகும்படி நமக்கெல்லாம் ஒரு முடிவை ஆண்டவர் வச்சிருக்கிறார். தனக்குரிய ஒரு இடம், நமக்குரிய ஒரு இடம் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடத்து. விசுவாசத்தை இழந்தா, விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், விசுவாசத்தை நம்ம முடிச்சுட்டா, நான் சொல்லுவேன், நம்மளும் இழந்து போயிடுவோம். நீங்களும் நானும் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சபையும் அழைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய இடத்துக்கு போகும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய இடத்துக்கு போகும்படி ஒரு முடிவை முடிக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதை இழந்து போகாதபடிக்கு விசுவாசத்தை துவங்கினவர் முடிக்கிறோமாகிய ஆண்டவர் நமக்குள்ளா முடிக்கணும். இந்த உலகத்தை பாரமான யாவை நம்மை சூழ்ந்தாலும், நம்ம நெருங்கி நிற்கிற பாவங்கள் நம்மை மேற்கொள்ள விடாமல் விசுவாசத்தை காத்துக்கொள்கிறவர்களுக்கு தனக்குரிய இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்குரிய ஒரு இடம் இருக்குங்க. ஆமென். நமக்குரிய ஒரு இடம். பெருமையினால் இழந்து போகாது. உலகம் பார்க்குற சொந்தக்காரன் உனக்கு தர முடியாது. உன்னை மதிப்பும் மேன்மையா நினைக்கிறவன் தர முடியாது. உன்னை பெற்று வளர்த்த தாய் கூட அந்த மேன்மையை தர முடியாது. உன்னை பெற்று வளர்த்த எத்தனை ஒரு கணவனால முடியாது, ஒரு மனைவியால முடியாது, ஒரு மகனால முடியாது, ஒரு தகப்பனால முடியாது. ஆண்டவர் ஒரு விசுவாசிக்கென்று வைத்திருக்கிற தனக்குரிய இடம், அதுதான் ஆண்டவர் முடிக்கிற முடிவு. நாம முடித்துக் கொள்வது அது முடிவல்ல. நீங்கள் வாசித்து, நான் ஒரே ஒரு வசனத்தை
அதை வாசித்து நாம் முடிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம். எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம். நான் முடிக்கிறேன். 12 14 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். எபிரேயனுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12. சகோதரரே, வாசி. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நல்லா கவனிங்க சகோதரரே. யாரை பார்த்து சொல்றாருன்னா விசுவாசியை பார்த்து சொல்றார், உங்களை பார்த்து சொல்றார், என்ன பார்த்து சொல்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். தேவனை விட்டு விலகுகிற எண்ணம் என்ன இருதயம்? பொல்லாத இருதயம். நம்மளாவே முடித்துக் கொள்கிறது, விசுவாசத்தை முடிக்கிறது பொல்லாத இருதயம். உலகத்தினுடைய பெருமைக்காக முடிக்கிறது பொல்லாத இருதயம். உலகத்தில் பாவத்தில் விழுந்து நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி எரிந்து விட்டு தேவனுடைய விசுவாசத்தை பற்றி கொள்ளாமல் இருப்பது பொல்லாத இருதயம். உங்களில் ஒருவனுக்குள்ளாம் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். வாசிமா தொடங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். தொடர்ந்து வாசிங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆமென். அல்லேலூயா. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை. அல்லேலூயா. இந்த ஆரம்பத்தில் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த விசுவாசத்தில் வருகிற போது, அந்த ஆரம்பத்தில் அந்த ரூத் நம்பிக்கையாக வந்தால் பாருங்களேன். அந்த ஆரம்பத்தில் யூதாசு நம்பிக்கையோடு கூட வந்தான். ஆண்டவரை காட்டி கொடுக்கணும், 30 காசு வாங்கணும், அப்படிலாம் வரலைங்க. தூக்கு மாட்டிட்டு சாகணும், அதுக்காக வரல. எதுக்காக வந்தான்னா, எனக்குன்னு ஒரு இடம், என்னிடத்திலே விசுவாசத்தை துவங்கின ஆண்டவர் எனக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளி விடுறதுக்கு தான் என்னை அழைத்திருக்கிறார். நான் தள்ளுவேன்கிற நம்பிக்கையில் தான் ஆண்டவருக்கு 12 சீஷர்களை ஒருத்தனாக. ஆனால் நான் சொல்லுவேன், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். கிறிஸ்துவனிடத்திலே பங்கு உள்ளவர்களாக இருப்போம். கிறிஸ்துவாகிய ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய பங்கை நமக்காக வைத்திருக்கிறார். நான் சொல்ல, மிகப்பெரிய மேன்மையை வைத்திருக்கிறார், மிகப்பெரிய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார், மிகப்பெரிய ஒரு இடத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் வருகிற நமக்கு கஷ்டங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், இந்த நிலையற்ற உலகத்திலே வருகிற தொல்லை, கஷ்டங்கள், நான் சொல்லுவேன், இவைகள் நிமித்தம் இந்த விசுவாசத்தை முடிச்சிடாதவெல்லாம் உலகத்தில் இருக்கிற மேன்மையானவனை பார்த்து உன் விசுவாசத்தை முடிச்சிடாது. உனக்கு வருகிற சில பலவீனங்களிலே, இழப்புகளிலே, போராட்டங்களிலே இந்த மேன்மையான விசுவாசத்தை முடிச்சிடாத. கடைசியாக ஆரம்பித்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 12:1 வாசிக்கும்படியாய் உங்களை அன்பான அழைக்கிறேன்.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான ஒரு யாவற்றையும் முறை கூட நான் உங்களுக்கு வற்புறுத்துகிறேன், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின் பொறுமையோடு கூட ஓடக்கடவும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். உனக்காக வைத்திருக்கிற ஸ்பெஷல், நமக்காக வைத்திருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு ஓட்டம். அதில் எப்படி ஓடணும் அப்படின்னா, பாரமான யாவற்றையும். இனி நம்ம இருதயம் எப்படி இருக்கு? பாரமாக இருக்கலாம், நம்முடைய இருதயம் பாரமாக இருக்கலாம். நான் சொல்லுவேன், அதுக்காக எதை தள்ளணும் அப்படின்னா பாரத்தை தான் தள்ளணும், தவிர விசுவாசத்தை தள்ளக்கூடாது. அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற பெரிய பாவங்கள் நம்ம இருக்கு, எதை தள்ளணும்னா பாவத்தை தள்ளணும், விசுவாசத்தை அல்ல. இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு. நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் நமக்கு நடக்கிறதும் நடக்க போகிறதும் ஒன்றையும் நம்ம தீர்மானிக்க முடியவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. நாம தீர்மானிக்க முடியவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது. அந்த பாரமான யாவற்றிலும் ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குகிறார். அந்த விசுவாசத்தை காத்து கொள்வோமானால், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காத்து கொள்ளணும்? ஏன் விசுவாசத்தை காத்து கொள்ளணும் அப்படின்றதுன்னா, எதை காத்து கொள்வோம்? விலையேற பெற்றதை காத்துக்கொள்வோம். விலையேற பெற்றதை நம்ம காத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு சின்ன கோழி குஞ்சை கூட பாருங்க, அது கழுகு வருகிறது என்றால் அதை அவ்வளவு அழகாக கூட்டி சேர்த்து காத்துக்கொள்ளும். நம்மகிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை நம்ம எப்படி காத்துக்கொள்கிறோம்? ஒரு தங்க நகைகளை எப்படி காத்துக்கொள்கிறோம்? விசுவாசத்தை அதே போல விசுவாசத்தை கண்ணும் கருத்துமா காத்து கொள்ளணும். காத்து கொள்ளணும் என்கிற வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் விசுவாசத்துக்கும் என் விசுவாசத்துக்கும் எப்போதும் ஆபத்து உண்டு. ஆமென். எதனால் அப்படின்னா, இந்த உலகத்தில் நடக்கிற பாரமான சுமையினாலே விசுவாசத்துக்கு ஆபத்து உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற பெருமையானவர்களுக்காக ஆபத்து உண்டு. கண்களின் இச்சை, மாமிசத்தினுடைய இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை, இவைகளின் மூலமாய் உலகத்திலே உண்டாயிருக்கிற விசுவாசத்துக்கு ஆபத்து இருக்கிறது. இவைகளெல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவை. கண்களின் இச்சை, மாமிச இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை விசுவாசத்தை காத்து கொள்ளாதபடி செய்யும். விசுவாசத்தை காத்து கொள்ளணும். ஏன் காத்துக்கொள்ளுங்கன்னா அது விலையேற பெற்றது. அதை பறிப்பதற்கு சத்ரு எப்போதும் சுற்றி திரிகிறான். விசுவாசத்தை பறிப்பதற்கு சத்ரு எப்போதும் சுற்றி திரிகிறான். சாத்தானு எப்போதும் சுற்றி திரிகிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், அதை காத்துக்கொள்ளுங்க. அதை காத்துக்கொண்டு உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பெருமையோடு கூட அல்ல, பொறுமையோடு கூட ஓடு. இன்னைக்கு நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் நேற்றுக்கு நடந்ததும் சரி, இன்னைக்கு நடக்க போகிறதும் சரி, நாளைக்கு நடக்க போகிறதும் நம்மிடத்தில் இல்லை. அவர் நம்மிடத்தில் விசுவாசத்தை துவங்கினார், ஒரு நல்ல கிரியையை துவங்கினார். நான் சொல்லுவேன், நான் காத்துக்கொள்ளட்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளட்டும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளட்டும், நல்ல ஓட்டத்தை காத்துக்கொள்ளட்டும், ஊழியத்தை காத்துக்கொள்ளட்டும், அன்பை காத்துக்கொள்ளட்டும், நற்கிரைகளை காத்துக்கொள்ளட்டும். முடிப்பவர் அவர். பொறுமையோடு கூட நான் ஓடுவேன், அவர் முடிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நான் பார்ப்போம். நான் சொல்லுவேன், நீ சொன்ன வசனத்தை ஒரு நிமிஷம் நீங்கள் தியானித்து பாருங்க. நான் சுருக்கமாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன். மகளே, மகனே, இந்த உலகத்திலே நேற்றைக்கு நமக்கு நடந்ததும், இன்றைக்கு நமக்கு நடக்க போகிறதும், நாளைக்கு நமக்கு நடக்க போகிறதும் நீங்களும் நானும் அறிய முடியாது.
ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், நான் சொல்லுவேன், நம்மை சூழ்ந்திருக்கிற பாரமான யாவற்றையும், நம்ம நெருங்கி இருக்கிற பாவத்தையும், நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற கண்களின் இச்சை, மாமிச இச்சை, ஜீவனத்தின் பெருமையானது நம்மை விசுவாசத்தை விட்டு பிரித்து விடாதபடி, நம் விசுவாசத்தை விட்டு ஓடிவிடாதபடி 30 வெள்ளிக்காசு என்ற பெருமை கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தை, இடத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு எத்தனை போராட்டம் வந்தாலும் ஆண்டவரே, அத்திமரம் துளிர் விடாமலும் திராட்சை தறி கனிதராமலும் ஒலிவு மரங்கள் பலனற்று போனாலும், மந்தைகளிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் என் விசுவாசத்தை காத்துக்கொள்வேன். கர்த்தருக்குள் கலிகூறுதல் மூலமாய் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் நம்ம ஓட்டத்தை முடிக்க போகிறோம். யாரும் உலகத்தில் முடிவு பெறாத ஒரு ஓட்டமே இல்லைங்க. எல்லாரும் முடிக்கணும். ஆனால் யார் முடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும். ஆண்டவர் விசுவாசத்தை முடிக்கணும். நல்லபடியாய் முடித்து நமக்காக வைத்திருக்கிற இடம், நமக்காக வைத்திருக்கிற மேன்மை, நமக்காக வைத்திருக்கிற மகிமையை நீங்களும் நானும் அடையணும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இருக்கிற பாரம் உன்னை மேற்கொள்ளக்கூடாது, உன் மனசை மேற்கொள்ளக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற தனிமை, இன்றைக்கு இருக்கிற வியாதிகள், இன்றைக்கு இருக்கிற எதிர்காலத்தினுடைய பயங்கள், உலகத்தில் இருக்கிற பெருமைகள், உலகத்தில் இருக்கிற கேடானவைகள், கேட்டுக்கேதுவானவைகள் உங்களையும் விசுவாசத்துக்காக அழைத்திருக்கிற உங்களையும் என்னையும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது. நமக்கு அநேக பாரமான காரியங்கள் வரலாம், கண்ணீர் வரலாம், போராட்டம் வரலாம், பிரிவு வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், யோப்பு வரலாம். ஆனாலும் ஒருபோதும் கர்த்தர் உன் கொடுத்த இடத்திலே கொடுத்திருக்கிற விசுவாசத்தை நீ இழந்து விடாதே. நீ இழந்த எல்லா சந்தோஷத்தையும், நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பது உங்கள்கிட்ட இருக்கிற பொக்கிஷமான விசுவாசம். அதை இன்றைக்கு நீ காத்துக்கொள்வாயானால் கர்த்தர் அதை நல்லபடியாய் முடித்து வைப்பார். இன்றைக்கு அதை பொறுமையோடு கூட, ஆண்டவர் என்ன வந்தாலும் நான் ஓடுகிறேன், இந்த ஒன்றாலும் நான் ஓடுவேன். அதான் நாம் பாடினோம். என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை, அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே, நம்மை காத்திடுவார் என்றுமே. என் அன்பு ஆண்டவரே, ஒருவேளை யூதாசை போல உங்களை நாங்கள் சரியா காட்டி கொடுக்காம இருக்கலாம். இந்த உலகத்தினுடைய பெருமையை கண்டு இதோ 30 வெள்ளிக்காசை கொண்டு வந்து உங்க பாதத்துல தூக்கி வீசுகிறோம்ப்பா. இதெல்லாம் ஒண்ணுமில்ல ஆண்டவரே, உங்க அன்புக்கு முன்னால. இந்த உலகத்தினுடைய பெருமைகள் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய உயர்வாய் இருந்த ஐஸ்வர்யவான் சம்பாதிக்காதே, ஆசையில் உட்கார்ந்த பிச்சைக்காரன் சம்பாதித்த ஆண்டவரே, அவனுக்குரிய இடத்துக்கு அவன் சென்றான். பொறுமையோடு கூட கர்த்தர் அவனை தரித்திரத்தில் வைச்சார், கர்த்தர் அவனை பாரத்தில் வைச்சார், கர்த்தர் அவனை பசியில வைச்சார், கர்த்தர் அவனை பாரத்தில் கண்ணீரில் வைத்தார்,
கர்த்தர் அவனுடைய கரத்தை ஏங்குவதா வைத்தார். ஆனால் கர்த்தர் அவன் பொறுமையோடு கூட ஓட்டத்தை முடிக்கிற போது ஆபிரகாமுடைய மடியை அவனுக்காக வைத்தார். அவனுக்குரிய இடத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆண்டவரே, நாங்களும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எங்கள் ஓட்டத்தை பெருமையினால் முடிக்காமல் பொறுமையினால் நாங்கள் முடித்தோம் என்று சொல்லுவோமானால், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு எங்களுக்கும் எங்கள் சபை பிள்ளைகளுக்கும் உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் நல்லதா இருக்கும். பெருமை உள்ளவனை காட்டிலும், பெருமை என்று சொல்லுவோமானால் உலகம், பொறுமை என்று சொல்லுவோமானால் நம் ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே பங்கு. அவர் பொறுமையாக இருந்தார். யாக்கோப்பின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோபினுடைய பொறுமையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. எத்தனை பாரமான சுமையாக இருந்தாலும் தன் நம்பிக்கையை அவன் பாதுகாத்து கொண்டான். தேவனுடைய செயலினுடைய முடிவையும் அவனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்திருக்கிறீங்களே. என் அன்பானுடைய பிள்ளையே, யோபனுடைய அந்த பாரமான வாழ்க்கை சம்பூர்ணமாய் முடிந்தது போல விசுவாசம் நாம் காத்துக்கொள்கிற போது நம்முடைய வாழ்க்கையும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற முடிவும் சம்பூர்ணமாக இருக்கும் என்பதை ஒரு எல்லளவும் சந்தேகம் இல்லை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, எத்தனை காரியங்கள், பாரமான காரியங்கள், கண்ணீர்கள், ஆண்டவரே, சுமைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், தனிமைகள் என்னை ஆட்கொண்டாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை மாத்திரம், உம்முடைய நிழல் என்னை விலகாமல் இருக்கிறது என்று மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பாலாக் ராஜா பிலேயாமை அழைத்து சபித்து வைத்தபோது அவர்களுக்கென்ற நிழல், அவர்கள் நிழலான கர்த்தர் அவர்களை விலகுவதில்லை என்று சொன்ன வார்த்தை நம்மையும் அவருடைய நிழல் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசப்பாவின் நாமத்திலே ஒரு புதிய விசுவாசத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு துவக்கிறோம். சூழ்நிலைகள் எவ்வளவா இருந்தாலும் சரி, பொறுமையோடு கொண்டு நாங்கள் ஓடுகிறோம். எங்கள் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்கிறோம். ஐயா, காத்துக்கொள்கிறோம், இழக்க மாட்டோம். நீங்கள் முடிக்கிற வரைக்கும் நாங்கள் முடிக்க மாட்டோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதின்மை நடந்து நியாயம் செய் இரக்கத்தை சிநேகத்தை மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவினாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் பரிசுத்தமும் ஆண்டவரே விசுவாசத்தை காத்துக்கொள்கிற பலனும் நீர் அதை முடிக்கிற தயவும் எங்களில் உண்டாவதாக. பிதாவை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பிள்ளைகளோடு கூட இருங்க இந்த மாதம் முழுவதும். ஆண்டவரே, தேவைகளை சந்திங்க. பலவீனத்திலே பலன் கொடுங்க, தனிமையிலே ஆறுதலாக இருங்க. போக்கிலும் வரத்திலும் உங்கள் கரம் இருக்கட்டும். ஜெயிக்கிறவர்களாக பிள்ளைகள் இருக்கட்டும். பிசாசிடத்திலே தோத்து போவர்களாக இல்லாமல் கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமையை ஜெயம் கொள்கிறவர்களாக எங்களை வெய்யும். ஆண்டவரை வெய்யும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார்.